வணக்கம் நேயர்களே. இன்றைக்கும் ஒரு அற்புதமான கருத்து மகாபெரிவாள் அருளி செய்தது. அதை பகிர்ந்து கொள்ள உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். அதற்கான நேரம். ஒரு விஷயம் எப்பொழுது நடக்கிறதோ அதுதான் அது நடப்பதற்கு உரிய நேரம் என்பதுதான் ஞானத்தினுடைய நுழைவாயில் என்று நான் கருதுகிறேன். இதை நம்ம புரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையில் நமக்கு பதற்றம் இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது, எதிர்பார்ப்புகளினால் வரும் ஏமாற்றமும் இருக்காது. ஒன்று இப்படி நடக்க வேண்டும், ஒரு நல்ல விஷயம் இப்படி நடந்தால் நல்லது என்று விரும்புவது தவறல்ல. ஆனால் விதையை புதைத்து அது செடியாகிறதா என்று தோண்டி தோண்டி பார்ப்பது ஆபத்தானது. அந்த விதை விழிக்காமலேயே போய்விடும் அல்லவா? அதே போல் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதும் காரியத்துக்கு பங்கமாக அமையுமே தவிர செயலுக்கு துணையாக ஒருபோதும் அமையாது. எனவே நாம் நினைத்த ஒன்று நினைத்த நாளில் நடக்காமல் எப்பொழுது நடக்கிறதோ அதுதான் அதற்கு உகந்த நாள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் தாமதமாவதும், வேலை கிடைப்பதில் தாமதமாவதும் நம்முடைய கருத்துப்படி அது தாமதமே தவிர அதற்கு என்று ஒரு நேரம் ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயிக்கப்பட்ட நிமிடம் தவறாத அச்சியக்கமானது அகிலம். நிச்சயிக்கப்பட்ட நிமிடம் தவறாத அச்சியக்கமானது அகிலம் என்பதை புரிந்து கொண்டோமானால் எல்லாம் அதற்கு உரிய நேரத்தில்தான் அவனால் நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். இதைத்தான் ரமண முனியும் எழுதி வைத்திருந்தார். என் செய்யினும் அது மாற்ற இயலாது, எனவே மௌனமாய் இருக்கை நன்று என்று அவர் எழுதி வைத்தார் இல்லையா? நடக்கப் போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நடவாதை நடத்தி வைக்கவும் முடியாது. எல்லாம் அந்தந்த பிராரத்தத்தின் பிரகாரம்தான் நடக்கும். எனவே மௌனமாய் இருக்கை நன்று என்று அவர் எழுதி வைத்து விட்டு போனார். அதற்கான நேரம் வரும் பொழுது அதற்கான ஆட்களும் வந்து சேருவார்கள், அதற்கு ஏற்ப சூழ்நிலைகளும் அமையும், அந்த காரியம் நிறைவேறும். 1945 வருடத்துக்கு உலக மகா யுத்தம், 2வது உலக போர் முடிகின்ற தருவாய். அப்போ பெரியவர் எங்க இருக்காரு? மகா பெரியவா ராணிப்பேட்டையில் இருக்கார். அங்க வந்து இந்து மதத்தவர் அல்லாதவர்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரம், ஒரு காலகட்டம். அங்க இருக்கக்கூடிய சில அன்பர்கள், இந்து அன்பர்கள் வந்து மாரியம்மன் கோயில் கட்டணும் என்று தீர்மானம் பண்ணி பெரியவாள்கிட்ட வந்து கேட்கிறார்கள். பெரியவாள் ஆசீர்வாதம் பண்றார். ஐயா, எப்படியாவது கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஐயா, ஆனா அதுக்கு திட்டம் போட்டோமே தவிர பணம் போதலை அப்படின்னாரா. பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியவர் என்ன பதில் சொல்றாரு? அம்பாள் காரியம் தானே, அவளே பார்த்துப்பா அப்படிங்கிறாரு. என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு? கையில் பணம் இல்லை, திட்டம் போட்டாச்சு, அம்பாள் காரியம் தானே, அவளே பார்த்துப்பா அப்படிங்கிறாரு. சாமி, எங்களுக்கும் அப்படி நம்பிக்கை இருக்குது சாமி, நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் போட்டிருக்கோம் திட்டம், கால்வாசி பணம் கூட வரலையே. இப்போ இருக்கிறதுல நீங்கள் ஒரு 4 அடிக்கு கட்டுங்கோ போதும் அப்படிங்கிறாரு. இது எங்கேயாவது உண்டாங்க கோயிலில்? நீங்கள் 4 அடிக்கு கட்டுங்கோ போகிறோம் அப்படிங்கிறாரு. என்னடா அது எப்படி சொல்கிறாரு? சாமி, 4 அடிக்கு கட்டினா போதும்னு நீங்கள் சொல்கிறீங்களே சாமி, ஒரு மண்டபம், கோயிலுக்குன்னா ஒரு மண்டபம் வேணும், ஒரு விமானம் வேணும், ஒரு கோபுரம் வேணும், இதுக்கெல்லாம் நம்ம பணத்துக்கு யாருக்கிட்ட போகிறது சாமி? வேணும் போக வேண்டாம், அதுக்குன்னு ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறார். ஆஹா, அம்பாள் கோவில் தானே, அவளே பார்த்துப்பான்றாரு. அப்புறம் கையில் கால்வாசி தான் பணம் இருக்குன்னா 4 அடிக்கு கட்டுங்க போருன்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஐயா எப்படிங்க 4 அடிக்கு கட்டிட்டு ஒரு கோயிலை நிறுத்த முடியுமா? ஒரு மண்டபம், ஒரு கர்ப்ப கிரகம், சந்நிதி, விமானம், கோபுரம் இதெல்லாம் வேண்டாமா? அந்த செலவுக்கு யார்கிட்ட போகிறது சாமின்னு கேட்டால் அதற்கு ஒருத்தர் ஒருவர் அப்படிங்கிறாரு. சரி பார்ப்போம் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன பேச முடியும்? காட்சியை இந்த பக்கம் கொண்டு வருவோம். 1945 போர் முடியக்கூடிய தருணம், அதான் அந்த ஆண்டு தான் போர் முடிய போகிறது. அப்போ பர்மா, இன்றைக்கி மியான்மார், பர்மாவில் ஜப்பானுடைய தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஐராவதி நதிக்கரையில்
நேச நாடுகள் அலைடு ஃபோர்ஸஸ் அமெரிக்காவினுடைய தலைமையில் அவங்க நிற்கிறார்கள். அந்த தாக்குதலை அவர்களுக்கு சமாளிக்க முடியவில்லை. ஏன்னா அந்த அந்த டெரைன் அவர்களுக்கு புதுசு, அந்த ஏரியா அவங்களுக்கு புதுசு. அங்கே என்ன போர் முறையை பின்பற்றுவது என்பது அவர்களுக்கு சரியாக பிடிபடவில்லை. அப்படி ஒரு காலம் அது. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தகவல் அனுப்பி இதில் இந்த நதியில் போர் புரியக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள், ஆற்றல் பொருந்தியவர்கள் அவர்களை இங்கே அனுப்பணும் அப்படின்னு அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது மெடகாஸ்கரில் இருக்குது. மெடகாஸ்கர் எங்கே இருக்குது? ஆப்பிரிக்கா கீழே ஒரு ஐலண்ட் இருக்கும் பாருங்கள், தனியாக. இந்தியா கீழே ஸ்ரீலங்கா மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துலேயே கீழே மெடகாஸ்கர்னு ஒரு பெரிய ஐலண்ட் இருக்குது. அற்புதமான காடுகள் இருந்தன அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாதி தான் இருக்கு. அங்கேருந்து அந்த யூனிட் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. அதில் பெரும்பாலும் இந்தியர்களும் இருக்கிறார்கள். ஸோ எல்லாம் சரி, சண்டை ஆரம்பிச்சாச்சு. நதியில் இறங்கி சண்டை போடுவேன். என்ன ஆச்சுன்னா அந்த இந்தியர்கள்லாம் களபலி மாதிரி, பலியாடு மாதிரி இவங்கள ஒரு பகுதியை அனுப்பிச்சு இவங்க உயிரிழந்தா தான் பின்னால் இருக்கிறவங்கள போய் தாக்க முடியும். இது தவிர்க்க முடியாது, போரில் இது தவிர்க்க முடியாது. ஆனால் இதுக்குன்னு நம்ம ஆட்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா நம்ம ஆட்களுடைய நிலைமை அவ்வளோதான். அப்படியாச்சு. அந்த யூனிட்டில், அந்த இந்தியர்கள் அடங்கிய அந்த யூனிட்டில் எல்லாரும் ஜப்பானுடைய குண்டடிப்பட்டு இறந்து போகிறார்கள், ஒருவரை தவிர. ஒருத்தர் தான் அதில் பிழைக்கிறார். அவர் பிழைச்சவர் அப்பாடி பழிச்சேன்னுட்டு யோசிக்கிறவர் மாதிரி தெரியல. இவ்வளோ பேர் செத்து போக நான் ஒருத்த மட்டும் எதுக்கு பழிச்சேன்? அப்படிதான் அவருடைய கேள்வியார். நான் ஒருத்த மட்டும் எப்படி உயிர் தப்பினேன், எதுக்கு உயிர் தப்பினேன் தெரியலேன்ட்டு அவர் ஊருக்கு வரார். அவருடைய பெயர் மேஜர் நாராயணசாமின்ட்டு. ஒரு ஊருக்கு வரார். எந்த ஊருக்கு? ராணிப்பேட்டைக்கு வரார். ராணிப்பேட்டைக்கு அவர் மனைவியோட அங்கே குடும்பம் நடத்துகிறார். ஓய்வு வாங்கிக்கிறாரு மிலிட்ரியிலேருந்து. அவர் பேர் மிலிட்ரி மேஜர் நாராயணசாமி. மேஜர் சொன்னாலே போகிறோம், அந்த நாளில் அது மிலிட்ரி சேர்த்து சொல்லுவோம், மிலிட்ரி மேஜர் நாராயணசாமி அப்படின்ட்டு. அவரும் ஒரு மனைவியும் அப்படி ராணிப்பேட்டையில் ஒரு நாள் நடந்து போகும் பொழுது தேவி அவரை வழிமறித்தாள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த 4 அடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அது அவர் அரெஸ்டட் ஹிம். அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்க வச்சா அந்த சின்னஞ்சிறுமியே அங்கே பேசுகிற மாதிரி இருக்கு அவளுக்கு. இந்த கோயிலை நீ ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு, இந்த கோயிலை நீ ஏன் எடுத்து கட்டக்கூடாது அப்படின்ட்டு தேவியே பேசுன மாதிரி இருந்துதான் அவருக்கு. அப்போது அவர் இதுக்காகத்தான் என்னை உயிர் பிழைக்க வைத்தாள் அவள்னு நினச்சிக்கிறாராம். என்ன அழகான ஒரு மனசு பாரு. எல்லாரும் இறந்து போய் அந்த போர்க்களத்தில் தான் மட்டும் பிழைத்த போது நான் மட்டும் எதற்காக பிழைத்தேன், ஐயோ நான் பிழைத்து விட்டேனே என்று மகிழாமல், இவ்வளோ பேர் செத்து போகும் நான் மட்டும் எதற்காக பிழைத்தேன் என்கின்ற கேள்வி அவரை துளைத்து கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு பல நாட்களாகி பல ஊர்களுக்கு சென்று இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று அவர் ராணிப்பேட்டைக்கு மனைவியோடு அங்கே குடியிருந்து எத்தனையோ நாட்களுக்கு கழித்து ஒரு நாள் நடை பயிலும் பொழுது இதை காணுகிறார். அப்போ அந்த பராசக்தியே மாரியம்மனே நேரில் அவர் கேட்குற மாதிரி இருக்கிறார் அவருக்கு. அப்போ புரிந்து கொள்கிறார், இதற்காகத்தான் என்னை இவள் உயிரோடு வைத்திருக்கிறாள், அந்த போரிலே நான் சாகாமல் காத்திருக்கிறாள். எனவே இந்த கோவிலை முழுக்க முழுக்க கட்டி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ட்டு முழுக்க அதை கட்டி வச்சிடறார். அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் சொல்கிறார். பெரியவர்கிட்ட முன்னாலே இவரும் அவர் மனைவியும் போய் நிற்கிறார். அந்த புன்னகையும் இவர்களோட புன்னகையும் எத்தனை நீங்கள் சொற்கள் சொன்னாலும் விளங்காத ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை உங்களுடைய ஊகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். இன்னும் அழகான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. இன்னொன்று, டெல்லியில் பெரியவாளுடைய ஒரு பக்தர் ஆர்கே ரங்கன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் வச்சுங்களேன். பெரியவாளுக்கு என்ன கொடுப்பாராம், அந்த மயில் பீலியில் விசிறி இருக்கும் பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. ஆனால் இப்போது மயிலாப்பூரில் 63 அந்த மாதிரி உற்சவத்தில் டயத்தில் பார்க்கலாம். அழகாக வரும், முந்தி பெருசாகவே வரும். மயில் பீலியில் விசிறி அதை அப்பப்போ கொண்டு பெரியவாளுக்கு காணிக்கையாக கொடுப்பாராம். பெரியவா அதை பயன்படுத்துவாராம். இப்படி விசிறிப்பாராம், கொசு எல்லாம் விரட்டுறதுக்கு அதை பயன்படுத்திப்பாராம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சாமரம் வீசுவாங்க தெரியுமா, கவரி வீசுறதுங்க, சாமரம் வீசுவாங்களே, அது காத்துக்காக வீசுறது இல்லை. கொசு அதை வராது, சிக்கின்றோன்னு தெரியும், ஈயும் கொசுவும் அதை அவாய்ட் பண்ணிப்போம், அதுக்காக வீசுறது. காத்துக்காக வீசுறது மயில் பீலி.
கொசு வராமல் இருக்கிறதுன்றதுக்கு மட்டுமே வீசுவது கவரி. அப்படி மதுரை கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடன்னு இருப்பார் ஒருத்தர், வயசான இவ்வளோ பெரிய மயில் பீலி வச்சு போகிறவங்களுக்குலாம் அப்படி விசிறிட்டு இருப்பார். அந்த கண்கொள்ளார் காட்சியாக இருக்கும். முகத்தில் புன்னகம் மாறாமல் வீசிட்டு இருப்பார் அந்த வயசானவர். அப்போது பெரியவா பயன்படுத்துவா இந்த மயில் பீலி விசிறியை. ஒரு முறை இந்த ரங்கன் ஐயா ஒரு 12 விசிறிகள் கொடுத்துட்டு போனாராம். அது கொஞ்சம் அதிகம், அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. 12 விசிறிகளை மொத்தமாக அப்படி கொடுத்துட்டு போனாராம். பெரியவா என்ன பண்ணலாம், அது மொத்தமாக எடுத்து அவருடைய மேனா இருக்கும் பாருங்க பல்லக்கு, அதில் பத்திரமா வச்சாராம். அங்கே வச்சுக்கோன்ட்டு அது அவர் சுற்றி இருந்தவர்களுக்கு அது ஆச்சரியம். எதையுமே சேர்த்து வைக்க மாட்டார். அது அந்த வழக்கமே கிடையாது அவர்கிட்ட. ஒரு பொருளை மறுநாளைக்கு பயன்படுத்துமா சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் இது இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு. அது அப்படியே இருக்கா. அப்புறம் ஒரு காட்சி வருது. பெரியவாளை பார்க்கறதுக்கு ஜெயின் சாமியார்கள், சமண துறவிகள் சில பேர் வராங்க. சேரும்போது ஒரு நல்ல சம்பாஷணை அவர்கள் கூட. அவங்களுக்கு அனுசரணையாக பெரியவா பேசுகிறார். எல்லாருக்கும் அனுசரணையாக பேசுவார். நியாயமும் கைவிட மாட்டார். பாருங்க, இந்த சம்பாஷணம் அழகர். அமரகோஷம் எல்லாருக்கும் தெரியும். அது சமணர் அருளியது தானே, சமணருடைய நூல் தான். அமரகோஷம் இல்லைன்னா இன்னைக்கு சமூகத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளவே முடியாது. இன்னும் பல சமணர்கள் எழுதிய வடமொழி நூல்கள் உள்ளன. அதையெல்லாம் பற்றி அந்த துறவிகள்கிட்ட பெரியவா ஸ்லாகித்து பேசுகிறார். அப்புறம் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஆமாம், நீங்கள் விப்ரக்ஷயம் சொல்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறான். விப்ரக்ஷயம் சொல்கிறீங்களோ அப்படின்னு கேட்டாராம். விப்ரக்ஷயம்னா என்னன்னு சொல்கிறான். இல்லை, எங்கள் குரு வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னாங்களா அவங்க. அதுக்கு இவர் விளக்கம் சொல்லுகிறார். இந்த முந்தியெல்லாம் வேள்வி நடக்கும் பொழுது அதில் ஆடு பலி கொடுக்குற வழக்கம் இருந்தது. அகிம்சையை போதிக்கக்கூடிய சமணர்கள் நம்ம ஒவ்வொரு நாள் காலையும் பிராமணர்கள் இல்லாமல் போகட்டும் என்று வேண்டிக் கொள்வார்களாம். அது பேர் தான் விப்ரக்ஷயம். பிராமணர்கள் இல்லாமல் போகட்டும் வேண்டிக் கொள்வார்களாம். இப்போ அது பலி எல்லாம் இல்லைன்றதுனால எங்கள் குரு இது வேண்டான்னு சொல்லியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அப்படித்தான் இருக்கணும் ஒரு புன்னகை. அப்போது இந்த மேனாவிலிருந்து அந்த மயில் பீலி விசிறிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த துறவிகளுக்கு வழங்கப்பட்டன என்று இந்த அற்புதமான பதிவு நமக்கு முடிகிறது. விதை விழிப்பதும் கதிர் எழுவதும் வீட்டு கதவு திறப்பதும் விடை தெரிவதும் வினை முடிவதும் வீதியில் கடவுள் வருவதும் அதற்கான நேரத்தில்தான் அற்புதமாக நடக்கிறது. அடக்கத்தோடு நம்பி இருந்தால் அது தன்னால் புரிகிறது என்று சொல்லி இன்றைக்கு மகா வாக்கியம், நாம் பிறந்ததற்கு என்ன பயன், எதற்காக பிறந்தோம் என்று அடிக்கடி நினைக்க வேண்டும். முந்தைய நிகழ்ச்சியில் என்ன எனக்கு கொடு என்பது பிரார்த்தனையாக இருந்தது. அதற்கு ஆதாரமாக அடிப்படை கேள்வி, ஃபண்டமெண்டல் கொஸ்டின், எதற்காக நான் பிறந்தேன், வாட் இஸ் மை ரோல் இன் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், நான் பிறந்ததற்கு என்ன பயன், எதற்காக பிறந்த, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் மை பீயிங் பார்ன் ஹியர். இதை அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும். இது அடுத்த கட்டம் என்ன எனக்கு கொடு என்கின்ற பிரார்த்தனையாக மாறும். அப்புறம் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். எனவே நாம் பிறந்ததன் பயனை அவர் காட்டிய வழியில் நாம் நடந்தோமானால் கட்டாயம் அடைந்தே தீருவோம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.